காவிரி பாயும் திருக்கடவூரில் சிவபக்தியும் நல்லொழுக்கமும் நிறைந்தவராக பெரும் செல்வம் இருந்தும் எளிமையாக வாழ்ந்து வந்தார் கலையனார். காலனை உதைத்த கருணையை நினைத்து தினமும் குங்கிலியம் இடுவதைத் தவறாமல் செய்ததால் ஊரார் அவரை குங்கிலியக் கலையர் என்று அழைத்தனர். காலங்கள் ஓடின. ஈசன் அவருக்கு வறுமையை அருளினார். கலையனாரின் வாழ்வில் கடும் வறுமை ஏற்பட்டது. நாளடைவில் செல்வம் குறைந்து நிலங்களும் நகைகளும் ஒன்றன்பின் ஒன்றாக விற்கப்பட்டன. ஆயினும் சிவனுக்குச் செய்யும் திருப்பணியில் அவர் ஒருபோதும் சலிப்பு காட்டவில்லை. அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. வறுமை நாளுக்கு நாள் அதிகரித்தது. ஒரு கட்டத்தில் கலையனாரும் அவருடைய மனைவியும் மக்களும் 2 நாட்கள் தொடர்ந்து உணவின்றி இருந்தனர். அந்த வேதனையிலும் மனைவியார் மன உறுதியுடன் தம் கழுத்திலிருந்த தாலியை எடுத்து, இதனை விற்று நெல் வாங்கி வாருங்கள் என்று கணவனாரிடம் கொடுத்தார். கலையனார் அந்த தாலியை எடுத்துக்கொண்டு நெல் வாங்கச் சென்றார். வழியில் குங்கிலியப் பொதியுடன் வந்த ஒரு வணிகனை அவர் சந்தித்தார். அந்த குங்கிலியத்தை பார்த்ததும், இது இறைவனுக்குப் பயன்படும் என்ற எண்ணம் அவர் மனதில் எழுந்தது. உடனே தாலியை வணிகனிடம் கொடுத்து அவனிடமிருந்த குங்கிலியத்தை வாங்கினார். பின்னர் கலையனார் நேரே கோயிலுக்குச் சென்று அந்த குங்கிலியத்தை களஞ்சியத்தில் பாதுகாப்பாக வைத்தார். அன்று முழுவதும் அவர் கோயிலிலேயே தங்கினார். அந்த இரவு கலையனாரின் இல்லத்தில் மனைவியும் மக்களும் உணவின்றி இறைவனை நினைத்தபடியே உறங்கினர். அப்போது இறைவனுடைய அருளால் குபேரன் வந்து அந்த வீட்டை பொன், நெல், அரிசி மற்றும் செல்வத்தால் நிரப்பிச் சென்றான். காலை விழித்த மனைவியார் வீட்டிலிருந்த செல்வத்தைக் கண்டார். பின்னர் கணவனாருக்கு திருவமுது சமைத்தார். கோயிலில் இருந்த கலையனாருக்கு இறைவன் அருள்வாக்கு வழங்கி வீட்டிற்குச் சென்று உணவு உண்ணுமாறு கூறினார். அதன்படி கலையனார் வீட்டிற்குச் சென்றார். அங்கு காணப்பட்ட செல்வத்தை பார்த்து, அது எவ்வாறு வந்தது என்று கேட்டார். மனைவியார், அது திருநீலகண்டரின் அருளால் வந்தது என்று கூறினார். அதன் பின்னர் கலையனார் செல்வம் உடையவராக இருந்து அடியவர்களுக்கு உணவு வழங்கியும் உதவி செய்தும் வாழ்ந்தார். உயிரை விட உயர்ந்த பக்தியும் பொருளை விட மேலான இறைநம்பிக்கையும் கொண்டவர்களை இறைவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதற்கு குங்கிலியக் கலையனார் வாழ்வே சாட்சி. திருச்சிற்றம்பலம்.